ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. மாலை 4:27 பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அசுபதி. அதிகாலை 3:08 பின்பு பரணி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம், ஹஸ்தம். பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் உருவாகும். ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல்களுக்கும் தெளிவான முடிவுகள் தென்படும். தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டுப்பட்ட மனைவிக்கு கட்டுப்பட்ட கணவன் சிறப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஜெகதாம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகும். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் அல்லது ஆதாயங்கள் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இட மாற்றம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசி உள்ள வயிற்றுக்கு ருசி தெரியாது, பாசம் உள்ள மனசுக்கு ரோஷம் தெரியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். ராசியிலேயே வித்தைக்கு அதிபதி புதன் பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால கடந்த கால தோல்விகள், கடந்த கால கஷ்டங்கள், கடந்த கால அவமானங்கள், கடந்த கால ஒரு சில விஷயங்களை மொத்தமாக சேர்த்து கணக்கு போட்டு, அதாவது கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டுப்பட்ட மனிதரெல்லாம் துட்டு சம்பாதித்ததில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும். ராசியிலேயே குரு சுக்கிரன் இணைவு பெற்று குரு சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக நினைச்ச காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்யாண வாழ்க்கையையும் கடைசி கால வாழ்க்கையையும் புரியாமல் வாழ்வது கலிகால வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நினைச்சதையெல்லாம் சாதித்து காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரபல்யமான வாழ்க்கையை விட பிராபலம் இல்லாத வாழ்க்கைக்கு வளைந்து கொடுப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சீதா லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும். ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேகமான வாழ்க்கையில்தான் யோகமான காலம் ஒளிந்துள்ளது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அகிலாண்ட நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும். நேர்மையான உள்ளம் உங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருகி தவிக்கும் காதலில் கூட கருகி போகாமல் வாழ்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மக துர்கா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும். ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து சந்திரமங்கல யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாதவங்க மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டம் தெரிந்த வாழ்க்கையிலும் நட்டம் ஏற்படுவதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க துவி முக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாரம் பெருகும். பூமிக்கு அதிபதி பூமிகாரகன் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பூமி வாங்கக்கூடிய, பொன் பொருள் வாங்கக்கூடிய, விவசாய நிலம் வாங்கக்கூடிய, சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்ப்பாலுக்கு இணையான சத்தும் இல்லை, தாய்மைக்கு இணையான சொத்தும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கௌசி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும்.
பொதுவாகவே குடும்பத்தில் நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய சூழல் உருவாகும். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காக்கா குருவிக்கும் காதலிக்கும் உரிமை உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க திரிசூலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DG. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கட்டுப்பாடு அதிகரிக்கும். தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வீரியம் பெருகக்கூடிய, உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கக்கூடிய, வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த உறவுகள் யோசிக்க வைப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும். அதாவது ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் மூலமாக பெருமளவு ஆறுதல், அதாவது மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மல்லு கட்டி வாழ்க்கை நடத்திய கொல்லு பாட்டியின் காலத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முத்தாரம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.